தமிழ்நாட்டில் பொதுத்துறை நிறுவனமான ஓஎன்ஜிசி நிறுவனம் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக முழுமையாக செயல்பட்டு வருகிறது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் கிணறுகளை அமைத்து எண்ணெய் எரிவாயு எடுக்கும் பணியில் ஓஎன்ஜிசி நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த அடியாமங்கலம் என்ற பகுதியில் துரப்பண பணியை மேற்கொள்வதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பானது குற்றம் சாட்டியுள்ளது. அந்த பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் போராட்டத்தின் காரணமாக அந்த கிணறானது கைவிடப்பட்டது. அதன் பிறகு 9 ஆண்டுகளுக்கு நிறைவேற்ற பிறகு தற்போது அந்த இடத்தில் மீண்டும் துரப்பண பணியை மேற்கொள்ள உள்ளதாக மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் இது குறித்து ஓஎன்ஜிசி தரப்பில் கேட்டபோது அவர்கள் அந்த குழாயிலிருந்து தற்போது லேசான வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது காரணமாகவே இப்போது அங்கு மராமத்து பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார்கள். இது குறித்து நம்மளுடைய பேரரசர் ஜெயராமன் சார் உள்ளார்கள், அவரிடம் கருத்துக்களை கேட்டறிவோம். ஐயா சொல்லுங்க, இப்ப அடியாமங்கலம் பகுதியில் நடக்கிறது என்ன பண்ணீங்க ஐயா? மயிலாடுதுறை அடியாமங்கலத்துல ஓஎன்ஜிசிக்கு 2 கிணறுகள் இருக்கு. இந்த 2 கிணறும் 2015 தடுத்து நிறுத்தப்பட்டது. அந்த இடத்த விட்டு ஓஎன்ஜிசி வெளியேறிச்சு. இந்த 2 கிணறும் அபாயகரமான சட்டத்திற்கு புறம்பான ஷேல் மீத்தேன் கிணறுகள். ஷேல் மீத்தேன் கிணறுங்கிறது தமிழ்நாடு அரசு அனுமதிக்கல. ஆனா இவங்க ஓசைப்படாம அதை நிறுவினாங்க. அதை நிறுவுறதுக்கு நாகாலாந்துல இருந்துலாம் அகமதாபாத்ல இருந்து மிகப்பெரிய ட்ரில்லிங் ரிகெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. போராடி 11 வாகனங்களை நாம வெளியேற்றினோம். அது 11 செப்டம்பர் 2015 கசிவு ஏற்பட்டு அந்த எரிவாயு கசிவுனால பக்கத்துல இருக்கக்கூடிய தனியார் மகளிர் மேல்நிலை பள்ளியில 5 மாணவிகள் மயக்கமானாங்க. அதை பார்வையிட வந்த வட்டாட்சியரும் எனக்கு தலை சுத்துதுன்னு சொல்லி உட்கார்ந்துட்டாங்க. பல பெண்களுக்கு குமட்டல் ஏற்பட்டது. அரை மணி நேரத்துல பள்ளிக்கூடத்துல இருந்த அவ்வளவு பிள்ளைகளும் வெளியேற்றப்பட்டாங்க. அதன் பிறகு பெருந்திரளாக மக்கள் அங்க ஒன்றாக கூடி ஒரு பெரும் போராட்டத்தை நடத்தி வாகனங்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டன, எந்திரங்கள் வெளியேற்றப்பட்டன. அதன் பிறகு ஆர்டிஓ அலுவலகத்து வாசல்ல 8/10/2015 இது முழுவதுமாக மூடப்பட வேண்டும்னு நம்ம போராடினோம். மூடப்படும்னு தான் உத்தரவாதம் கொடுத்தாங்க. இன்னைக்கு 9 வருடம் ஆகுது. இப்போது அதை நாங்க மூடுறோம் என்று இவங்க சொல்றாங்க. ஐயா, ஒரு சின்ன கேள்வி. இப்போ அந்த அடியாமங்கலம் பகுதியில மாணவிகள் மயக்கமானதா நீங்க தகவல் சொல்லியிருக்கீங்க. ஆனா ஓஎன்ஜிசி தரப்புல சொல்லும் போது அப்படி எதுவும் இல்ல, அங்க மாணவிகள் யாரும் மயக்கம் அடையலன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்க ஆய்வுக்கு வந்த வட்டாட்சியரும் எதுவும் மயக்கம் அடையலன்னு சொல்றாங்களே, எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அந்த தகவல் எனக்கு தெரிவிச்சிருக்கீங்க ஐயா? ஓஎன்ஜிசி பொய்ய தவிர வேற எதுவுமே சொல்லுவதில்லை. அடுத்தவங்களை பொறுப்பற்றவர்கள்னு பேசுவாங்க. அவங்க கற்பனையா பேசுறாங்கன்னு எங்களை சொல்லுவாங்க. ஆனால் ஓஎன்ஜிசி சொல்லுவது ஒரு வரியும் பொய்ங்கிறத என்னால நிறுவ முடியும். இப்ப tamil.abplive.com ஒரு இணையத்துக்கு அவங்களுடைய மேலாளர் ஒரு பதிவு கொடுத்திருக்கிறாரு. அந்த பதிவுல கூட அதாவது அந்த வால்வு திறக்கும் சத்தத்தை வேடிக்கை பார்க்க பள்ளி மாணவர்கள் வந்துடுவாங்கன்னு சொல்லி பள்ளியே 2 நாள் விடுமுறை கொடுத்ததுன்னு சொல்லி அவர் அதுல பேசி இருக்கிறாரு. ஆனா அந்த பெண்கள், அது மகளிர் பள்ளி, அவங்க இது போல மயக்கமான நிலையில அவங்க பள்ளியில இருக்க மாணவிகள் வெளியேற்றப்பட்டாங்கிறது உண்மை. இப்ப யார் பொய் சொல்றா, யார் உண்மையை சொல்றாங்கிறது நீங்களே பாருங்க. மயிலாடுதுறை அருகே கேஸ் கசிவு, பள்ளி மாணவிகள் மூச்சு திணறல். தினகரன் பத்திரிகை, தினத்தந்தி. மயிலாடுதுறையில் எரிவாயு கசிவு, 5 மாணவிகள் மயங்கி விழுந்தனர், பள்ளிக்கு விடுமுறை. ஓஎன்ஜிசி நிறுவன கழிவு நீரில் தீப்பிடித்ததால் பரபரப்பு. தீய கொளுத்தி அந்த தண்ணியில போட்டா அது பத்தி எரியுது. இப்ப நான் பொய் சொல்றேன்னு சொன்னா தினகரன் பத்திரிகை பொய் சொல்லுதா, தினத்தந்தி பத்திரிகை பொய் சொல்லுதா, இல்ல ஓஎன்ஜிசி மேலாளர் பொய் சொல்றாரா? அவங்களுக்கு வாய்ப்பு வசதிகள் இருக்கு, அதிகாரத்துல இருக்குங்கிறதுனால எதை வேணாலும் சொல்லலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப நாங்க மூட போறோம்னு சொல்றாங்க. மூடுவதா இருந்தால் மூட வேண்டியது தானே, அதுதானே எங்க கோரிக்கை. அப்படி இருக்கும்போது அத வாழ்வை கொஞ்சம் சரி பண்ணிட்டு மூட போறோம் எதற்குன்னு கேட்கிறேன். இப்ப இந்த கிணறு 2015 நாங்க நிறுவனம்னு அவங்க சொல்றாங்க.
உங்களுக்கு 2015 இந்த கிணறை நிறுவ அனுமதி கொடுத்தது யார்? தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறைக்கு நீங்க கொடுத்திருக்கிற EIA-வை எடுங்க, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்கல்ல, அதுல EMP என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பிளான், அதாவது அதுல ஏதாவது தப்பு நேர்ந்தா அதை எப்படி சரி பண்ணுவோம், பாதிப்பு இருந்தான்னு சொல்லி கொடுத்திருப்பாங்கல்ல, அதை நீங்க எடுத்து பாருங்க. அதுல எங்கேயாவது ஹைட்ராலிக் பிராக்சரிங் நீரியல் விரிசல் முறையை நாங்கள் பயன்படுத்துவோம்னு சொல்லி இருக்கிறாங்களான்னு பாருங்க. இப்ப அவங்க சொல்றாங்க இது ஹைட்ராலிக் பிராக்சரிங் இல்லாமல் அதுல இருந்து எண்ணெய் எரிவாயு எடுக்க முடியாது, ஆகவே நாங்கள் மூட போறோம்னு இன்னைக்கு சொல்றாங்களே. இந்த ஹைட்ராலிக் பிராக்சரிங் முறையை தமிழ்நாடு அரசு என்னைக்கு அனுமதிச்சது? இந்த கிணறுக்கு என்னைக்கு அனுமதி கொடுத்தாங்க? அப்ப தப்பா ஒரு கிணற பொய் சொல்லி நிறுவி இருக்கிறாங்கன்னு பொருள் தானே. இந்த கிராமத்துல நடக்கும், ஒரு வண்டி மண் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 10 ட்ரக்ல மண் அள்ளிட்டு போவாங்கல்ல, அது மாதிரி ONGC ஒரு சின்ன சாதாரண நேச்சுரல் கேஸ் சொல்லிட்டு ஹைட்ராலிக் பிராக்சரிங் உள்ள ஷேல் கேஸ் கிணறை இவங்க நிறுவுறாங்கிறது நீங்க இத தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம நீங்க இப்படி பாருங்க, அதாவது 2010 கோல்பெட் மீத்தேன் சொல்லுவோம்ல, நிலக்கரி படுகை மீத்தேன், அந்த திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சுது. அது ஒரு 600 அடியிலிருந்து 2000 அடி வரைக்கும் நிலக்கரிக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மீத்தேனை எடுக்கக்கூடிய அந்த திட்டம். அதுக்கு ஹைட்ராலிக் பிராக்சரிங் நீரியல் விரிசல், ஏராளமான ரசாயன பயன்பாடு, மக்கள்லாம் எதிர்த்தாங்க, எல்லாரும் எதிர்த்தாச்சு. இது 2010 அறிவிக்கப்பட்டது. 2011 தமிழ்நாடு, அன்றைக்கு தமிழ்நாடு அரசு MOUன்னு சொல்லக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனா 2013 இடைக்கால தடையும் 2015 நிரந்தர தடையும் இங்க விதிக்கப்பட்டது. 2010 கோல்பெட் மீத்தேன் திட்டத்தை அறிவிச்ச இந்திய அரசு 2013 ஷேல் மீத்தேன் திட்டத்தை அறிவிச்சது. மேல இருக்கிற நிலக்கரியில மீத்தேன் எடுக்கிறத கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனமும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வண்டல் பாறை அல்லது களிப்பாறை அல்லது ஷேல் பாறை மீத்தேன் எடுக்கிற வேலைய ONGC-யும் எடுத்தாங்க. ரெண்டுக்கும் ஒரே டெக்னாலஜி தான், நீரியல் விரிசல் முறை தான். அப்ப இந்த கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் கோல்பெட் மீத்தேன் எடுக்கிறோம்னா பிரச்சனை ஆயிட்டு எல்லாரும் எதிர்த்தோம் நம்ம. அதனால 2013 இடைக்கால ஒரு தடை ஒண்ணு போட்டு அது குறித்து ஒரு ஆய்வுக்குழு, வல்லுநர் குழு ஒண்ணு அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிறுவினார்கள். அதன்படி அது நிறுவி அது சொல்லிச்சு, இந்த ஹைட்ராலிக் பிராக்சரிங் முறையை அனுமதிச்சா மொத்தமும் பொட்டல் காடாயிடும் அது சொன்னது. அதன் அடிப்படையில 2015 அது நிறுத்தப்பட்டது. என் கேள்வி இதுதான், 2013 இடைக்கால தடை, நிரந்தர தடை 2015 தமிழ்நாடு அரசு விதித்ததே, அதே காலகட்டத்துல சத்தம் போடாம ஹைட்ராலிக் பிராக்சரிங் பயன்படுத்தி களிப்பாறை மீத்தேன் எடுக்க ONGC-க்கு தமிழ்நாடு அரசு என்னைக்கு அனுமதி கொடுத்தது? இது சட்டவிரோதமான வேலையா இல்லையா? ஐயா, இன்னொரு கேள்வி. இப்போ குத்தாலத்துல 8 கிணறுகள்ல இப்ப திரும்பி துறப்பான பணியை மேற்கொண்டிருக்கான்னு சொல்லியிருக்கீங்க. அதுல சைட் ட்ராக்கிங் மெத்தட்ல அந்த பணியை மேற்கொள்றதா சொல்லியிருக்கீங்க. அதாவது சுமார் ஒரு பழைய ஏற்கனவே உள்ள கிணறுகள்ல ஒரு 1500 மீட்டர் வரைக்கும் உள்ள இன்னொரு குழாயை செலுத்தி அங்கிருந்து ஒரு 3000 மீட்டர் வரைக்கும் செலுத்தி எண்ணெய் எடுக்கிறதாகவும், அப்படி எடுக்கிற பட்சத்துல குளங்கள் மற்றும் ஆறுகள்ல தண்ணீர் சுத்தமா வறண்டு போகுங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீங்க வச்சிருக்கீங்க. எதன் அடிப்படையில் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க? அதுக்கான இது என்ன? அதாவது குத்தாலம், கஷேத்திரபாலபுரம் உள்ளிட்டு 8 பழைய கிணறுகள்ல நாங்க மராமத்து செய்ய போறோம்னு அறிவிச்சுது. ஒரு மராமத்துங்கிறது, அதாவது பராமரிப்புங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும். 3 நாள்ல இருந்து 7 நாளைக்குள்ள ஒரு பராமரிப்பு முடியும். ஒரு புது கிணறு அமைக்கிறதா இருந்தா 45 நாட்கள்ல இருந்து 60 நாட்கள் ஆகும். நீங்க எந்த மேனுவலை வேணாலும் புரட்டி பார்த்துக்கலாம், இணையதளத்துல வேணாலும் நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆனா நாங்க மராமத்து பண்ண போறோம்னு சொல்லிக்கிட்டு ஒரு கிணறுலையும் 1.5 மாதம் இவங்க வேலை செய்யறாங்க. அதிகாரிகள் அதை அனுமதிக்கிறாங்க, வேடிக்கை பார்க்கறாங்க. அவங்களுக்கு புது கிணறு அமைக்கிறதுக்கான காலம் எவ்வளவு தேவை, ஒரு பராமரிப்புக்கு எவ்வளவு தேவைன்னு வித்தியாசமே தெரியாமல் இருந்தால் மக்களாகிய நாங்கள் என்ன செய்யறது? இந்த மராமத்துங்கிறது
சாதாரண பராமரிப்பை தாண்டிய வேலையை அவங்க செய்யறாங்கிறது எங்க குற்றச்சாட்டு. அதாவது புதுசா ஒரு இடத்துல ஒரு கிணறு அமைச்சா அந்த நிலப்பரப்பு வேணும், அதுக்கு கீழே கிணறு ஒரு 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு போனால் அது ஹைட்ராலிக் பிராக்சரிங்ல தான் எடுக்க முடியும். ஏன்னா 3 கிலோமீட்டர் ஆழத்துல களிப்பாறை வந்துடுது. அதனால இது தடை செய்யப்பட்டது. ஹைட்ரோ கார்பன் கிணறுகளுக்கு இங்க அனுமதியே கிடையாது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, பழைய கிணறுக்குள்ளாரையே, அதாவது வாய் பழைய கிணறாதான் இருக்குமா, அது உள்ளார 1500 மீட்டர் போன உடனே பக்கவாட்டுல திருப்பி பக்கவாட்டு கிணறுகளை அமைப்போம், சைட் டிராக்கிங் அமைப்போம் என்று சொல்கிறாங்க. சைட் டிராக்கிங் பண்றதுன்னா இதே கிணறுக்குள்ளார ஆழமா போக முடியாது, போகல. ஆனால் பக்கவாட்டுல அப்படி எடுத்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் போவோம்னு சொல்லி இருக்குது ஓஎன்ஜிசி. நீங்க நல்லா யோசிங்க, நேர செங்குத்தா 3 கிலோமீட்டர் போய் அங்க ஹரிசாண்டல் ட்ரில்லிங் பக்கவாட்டுல படுக்கவாட்டுல திரும்பினா அது தடை செய்யப்பட்டது. அதுக்கு பதிலு 1500 மீட்டர்ல பக்கவாட்டுல நம் முக்காலிக்கு கால்கள் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஏரியா கவர் ஆகும், அப்படி செய்ய போறோம் என்று ஓஎன்ஜிசி சொல்லி இருக்கு. இது கற்பனை அப்படின்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் தொலைக்காட்சியில பேசிடுவாங்க ஓஎன்ஜிசி காரங்க. நான் சான்றுகள் இல்லாம எதையும் பேசல. இதோ இருக்குது இந்த பேப்பர், நான் உங்களுக்கு சான்றுகளோட காட்டுறேன். இந்த பேப்பர் இது 21/5/2024 அன்று மயிலாடுதுறையில ஒரு பிரஸ் மீட் நடத்தி பத்திரிகையாளர்களுக்கு இந்த ஓஎன்ஜிசி அதிகாரிகள் கொடுத்த பேப்பர் தான் இது. இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 3000 மீட்டர் வரைக்கும் நாங்க ட்ரில் பண்ணும்போது அதாவது ஒரு லேயரா எடுத்துக்கிட்டே போவோம் என்று சொல்கிறாங்க. ஒரு கிணறு அமைச்சா இத்தனை அடி ஆழத்துல அமைக்கிறோம், இவ்வளவு பாதிப்பு, இதை இப்படி சரி பண்ணலான்னு தானே அனுமதி பெற்று இருப்பாங்க. அப்புறம் என்ன லேயர் விட்டு லேயர் நாங்க போவோம்னு சொன்னா அதற்கு பொருள் என்ன? அது மட்டும் இல்லையா, பறந்துபட்டு சைட் டிராக்கிங் பண்ணுவோம் என்று இது ஓஎன்ஜிசியினுடைய ஹேண்ட் அவுட்ஸ் அவங்க கொடுத்தது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, சைட் டிராக்கிங் என்பது அது ஒரு புது கிணறு அமைச்சதா கருதக்கூடாதான். அதுல சொல்றாங்க, a new well is drilled from the ground level, from the ground and it is a new hole, ஒரு புது ஹோல் அமையும். whereas site tracking is like a bypass operation in an existing well below 1500 meters from the ground level. அதுல இருந்து 1500 பைபாஸ் மாதிரி போவாங்களாம். that does not require any additional land. மேல ஒண்ணும் லேண்ட் எல்லாம் அவங்களுக்கு புதுசா தேவையில்லையா. only because of the reason that it is done inside an existing well. ஒரு inside an existing well செய்யறதுனால TNPCB, அதாவது தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, does not ask for any application as CTE, consent to establish, CTO, consent to operate as is required for a new well. ஒரு புது வெல்லுக்கு தேவைப்படுற மாதிரி இதெல்லாம் எங்க கிட்ட கேட்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சைட் டிராக்கிங் இஸ் a type of service operation only and it is not against any of the classes of existing TNPAZ, அதாவது வேளாண் மண்டல பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிரானது அல்ல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சைட் டிராக்கிங் போடுவோம், அதுக்கு எங்களுக்கு ட்ரில்லிங் ரிக் தேவைப்படுகிறது அப்படியெல்லாம் சொல்றாங்க. அவங்க அகலமான அந்த மேடையெல்லாம் அமைப்போன்னு இந்த இதுல வருது. நான் சொல்றேன், இதுல சொல்றீங்க மக்கள்கிட்ட டிவியில அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்றீங்க. இது நீங்க கொடுக்காததுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியுமா? பத்திரிகையாளர்கள்ட்ட தானே நீங்களே கொடுத்துருக்கிறீங்க. சைட் டிராக்கிங்கிறது எப்படின்னு கேட்டா, ஒரு கிணறு அமைச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உள்ள பகுதியில எண்ணெய் எரிவாயு எடுக்கலாம். ஆனா சைட் டிராக்கிங் போனா இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் கொண்டு போக முடியும்ல. அப்ப இது வெறும் எக்ஸ்பான்ஷன் தானே. இதுக்கு நவீனத்துவம் தேவைப்படுதுல மெஷின்ல. அப்ப மாடர்னைசேஷன் இருக்குல்ல. ஒரு தொழில்ல எக்ஸ்பான்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன் இருந்தால் அதற்கு
புதிதாக என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் தயார் பண்ணி புது அனுமதி பெற வேண்டும் என்று சுற்றுச்சூழல் துறை கிட்ட இவங்க போகணும் இல்ல அது அதாவது 2006 EIA நோட்டிபிகேஷன் 2006ல சொல்லப்பட்டிருக்குல்ல. இந்த சட்டம் அதாவது அபாயகரமான வேலையை செய்யறதுனால இந்த தமிழ்நாடு வேளாண் மண்டல பாதுகாப்பு சட்டத்துக்கு எதிரானது. எக்ஸ்பான்ஷன் அண்ட் மாடர்னைசேஷன் இருக்கிறதுனால இது நோட்டிபிகேஷன் 2006க்கு எதிரானது. இதை அனுமதிக்க கூடாது. சைட் டிராக்கிங்கிறது வயலேஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லாஸ், இருக்கக்கூடிய சட்டங்களை மீறுகிறது. அதனால அனுமதிக்க கூடாதுன்னு நாங்க சொல்றோம். சொல்லுவதும் அப்புறம் மறைப்பதும், இதை யாராவது சுட்டி காட்டினா கற்பனாவாதின்னு சொல்றது. நான் வரலாற்று ஆசிரியர், அரசியலும் கற்பிக்கிறேன். இதெல்லாம் பாடமா பள்ளிக்கூடத்துல படிக்கலையே ஒழிய எத்தனை ஆய்வறிக்கைகள் வந்திருக்கோ அவ்வளவையும் எடுத்து படிச்சுக்கிறேன். இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? அதனால மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு நாங்க வேண்டுகோள் வைக்கிறோம். நீங்க தமிழ்நாடு, அதாவது நீங்க தமிழ்நாட்டை காவந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ONGCக்கு ஒத்துழைக்காதீங்க. அடியாமங்கலம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுங்க, என்னென்ன கொடுத்திருக்கீங்கன்னு பாருங்க. அதுல எங்கேயாவது ஹைட்ராலிக் பிராக்சரிங்ல செய்ய போறோம்னு சொல்லியிருக்கான்னு பாருங்க. சொல்லலன்னு சொன்னா ஹைட்ராலிக் பிராக்சரிங் மெத்தட நீங்க அதை செஞ்சாதான் எண்ணெய் எரிவாயு எடுக்கலாங்கிற அந்த கிணறை நீ எப்படி அமைச்சேன்னு அவங்களை கைது பண்ணுங்க, சட்ட நடவடிக்கை எடுங்க. இதுதான் எங்க வேண்டுகோள். சரிங்கய்யா, இப்போ ONGCயோட செயல்பாடுகளை கண்டிச்சு வர மாதம் 3ஆம் தேதி நீங்க மயிலாடுதுறையில ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் மற்றும் அமைப்புகளை கூட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கீங்க. இதுக்கு மாவட்ட நிர்வாகத்திலிருந்து உங்களுக்கு ஏதாவது அழைப்பு விடுத்திருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு? இல்ல, இது வரைக்கும் ஒண்ணும் இல்ல. பேச்சுவார்த்தைங்கிறது சொல்ல பொருளற்றது தானே. இது என்ன அடிதடி நடந்ததா, இல்ல வேற ஏதாவது இழப்பு நடந்திருக்கு, அதை எப்படி இழப்பீடு பெற்று சரி பண்ணுவதுங்கிறதா? பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இது தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்குது. அதற்கு புறம்பான எந்த நடவடிக்கை இருந்தாலும் எனக்கா கோபம் வருது? மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்குள்ள கோபம் வரணும். அவங்க சிரிச்ச முகத்தோட ONGC அதிகாரிகளோட உட்கார்றது எப்படி நியாயமாகும்? இப்ப அவங்க கிட்ட நம்ம அறிக்கைகள் கேட்டோம், அடிப்படை ஆவணங்களை காட்டுங்க, கஷேத்திரபாலபுரம் தொடர்பான அடிப்படை ஆவணங்களை காட்டுங்க. 1/3/2024 அன்னைக்கு தொடர்ந்து 3 தடவை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரை சந்திச்சு நாங்க கடிதம் கொடுத்தோம். அதுல என்ன வச்சோம்? இந்த கிணறுகளின் அடிப்படை ஆவணங்களை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், எங்களுக்கும் அதனுடைய நகல் கொடுங்கன்னு கேட்டோம். இன்ன வரைக்கும் ஒத்த பேப்பர் மாவட்ட நிர்வாகமும் கொடுக்கல. பேச்சுவார்த்தை ஒண்ணு நடந்துச்சு, தலைமையேற்ற RDOவும் காட்டல. இந்த வெறும் வாயாலேயே ஒண்ணும் இல்லைன்னு ONGC சொல்லுது. ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்லி மாசு கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் நாகை மாவட்டம் அவங்க சொன்னாங்க. அன்னைக்கு பேச்சுவார்த்தையில தான் எல்லாம் சரியா இருக்கு, ஆவணங்கள் கொடுங்கன்னு சொன்னோம். வாங்க நாகப்பட்டினம் வாங்க, நான் தரேன்னு சொன்னவங்க தான் அவங்க. அவ்வளவு பேர் முன்னிலையில நாங்க நாகப்பட்டினம் போனோம். அன்னைக்கு இல்ல, அடுத்தது உடனேயே மறுபடியும் போனோம். அவங்க வெறுமாயால பேசுனாங்களே ஒழிய தகவல் அறியும் உரிமை சட்டத்துல வேணா நீங்க கோரி பெறலாம். நாங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நாங்க கோரிக்கையை வச்சோம். அந்த கோரிக்கையிலையும் என்ன அவங்க பதில் வந்திருக்குது? என்ன வந்திருக்குன்னு கேட்டா, நீங்கள் கேட்கும் தகவல்கள் கோர்வையாக இங்கு இல்ல. 2001 தான் நாகப்பட்டினத்துல இந்த அலுவலகம் உருவாக்கப்பட்டது. 24 வருஷம் ஆகுதான், இன்னும் கோர்வையா வைக்கலையா. இதோ இருக்கிற கஷேத்திரபாலபுரம் நாகை மாவட்டத்தின் பகுதி தானே, இன்னைக்கு மயிலாடுதுறை மாவட்டம். அப்ப அவங்க கோர்வையாக இல்ல. இவற்றையெல்லாம் தொகுத்து உங்களுக்கு கொடுப்பதற்கு 2005ஆம் ஆண்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வழியும் இல்லை. இருக்கிறத வேணா மணிக்கு 5 ரூபாய் கட்டி பார்த்துட்டு போங்கன்னு அவங்க அனுப்பி இருக்கிறாங்க கடிதம். நியாயமா? இது நியாயமா? ஆழ்ந்த கவலையோட நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஒரு 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 அதிகாரி, அரசு அதிகாரி பொறுப்பற்ற முறையில் பதில் சொல்றாங்களா இல்லையா? இது நியாயம் தானா? எனக்கா சொத்து போகுதுன்னு நான் கதறேன். என்ன நியாயம் இது? தமிழ்நாடு அரசை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை தயவு பண்ணி நெறிப்படுத்துங்கள். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள். படுகையில எந்த எண்ணெய் நிறுவனமும் எந்த செயல்பாடும் இருக்கக்கூடாது, அதை தடுக்கணும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். நன்றி ஐயா, உங்களது விரிவான தகவல்களுக்கு நன்றி.
ரொம்ப நன்றி.